நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தரத்தை தியான உபாகிட்டவரி, சுந்தரத்தை தியான உபாகிட்டவரி, கரகட்டவரி தேவுனியா, கரகட்டவரி தேவுனியா, மகர குண்டல தலபதி ஷவனி, மகர குண்டல தலபதி ஷவனி, கண்டி கௌசுப மணி விராஜித, கண்டி கௌசுப மணி விராஜித, துளசி ஹாரகல காச பிதம்பர, துளசி ஹாரகல காச பிதம்பர, அவடே நிரந்தர கேச்சி ಧ್ಯಾನ, ಅವಡೆ ನಿರಂತರ ಹೇಚಿ ಧ್ಯಾನ, ದುಃಖ ಮನೆ ಮಾಗೆ ಹೆಚ್ಚಿ ಸರ್ವ ಸುಖ, ಮನೆ ಮಾಗೆ ಮನೆ ಮಾಗೆ ಹೆಚ್ಚಿ ಸರ್ವ ಸುಖ, ಮನೆ ಮಾಗೆ ಹೆಚ್ಚಿ ಸರ್ವ ಸುಖ, ವಾಗಿನ ಶ್ರೀಮುಖ ಆವಟಿನ, ವಾಗಿನ ಶ್ರೀಮುಖ ಆವಟಿನ, ವಿಠಲ 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 ಓಹೋ ವಿಠಲ 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 ವಿಠಲ
விட்டல 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ಚೈತನ್ಯ ದೇವರು ನಿತ್ಯಾನಂದರು ಭಕ್ತಿ வெள்ளம் பாய்ச்சிய கீர்த்தனம் பாடிரு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சிறு தொண்டருடைய வரலாற்றை படித்துவிட்டு சிலர் கேட்கிறார்கள், கடவுளுக்கு நாமும் பிள்ளையை கறி சமைத்து படைக்க முடியுமா? இது என்னையா புராணம் என்கிறார்கள். அறிவற்றவர்கள், அறிவிலிகள், பாவம். அந்த வரலாற்றினுடைய உள் அர்த்தம் புரியாமல் பேசுகிறார்கள். சிறு தொண்டரை போல பிள்ளையை கறி சமைத்து மனைவி பிடித்து கொண்டு கணவன் அறிய உணவு படைக்க வேண்டும் என்பதையா அந்த புராணம் நமக்கு தருகிறது? இல்லை ஐயா. ஒரு கொள்கையிலே கணவன் நிற்கிறான், அதே கொள்கையிலே மனைவியும் கை கொடுத்து நிற்கிறாள். அந்த கொள்கையை நிறைவேற்றுவேன் என்று பிள்ளையும் நிற்கிறான். அப்படி ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு பிள்ளை மூவருமாக இணைந்து ஆற்றுகிற குடும்ப வல்லமை ஒரே கொள்கையோடு இருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு அருகிக் கொண்டிருக்கின்றனவே. பிள்ளை சொல்லுகிறான், எனக்கு ஒரு எதிரி இருப்பான் என்றால் என் தந்தைதான். தந்தை சொல்லுகிறார், பெண்ணும் உதவவில்லை என்றாலும் சன்னும் உதவவில்லை என்றாலும் பென்ஷனாவது எனக்கு உதவட்டும் என்கிறார். ஆனால் அதுவும் இன்றைக்கு கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கிறதே. ஒரு இல்லற தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? இல்லாள் அகத்திருக்க இல்லை வேறொன்று. தமிழ்ல தான் இல்லாள்னு வச்சான் மனைவிக்கு பெயர். ஏன்? இல்லத்தை ஆள்பவள். ஆடவனுக்கு இல்லான்னு பேர் வச்சா அர்த்தம் வேற, ஒண்ணுமில்லாதவன் அர்த்தம். அப்படிப்பட்ட கணவனும் மனைவியுமாக ஒத்த கொள்கையிலே விளங்குகிற குடும்பத்திலே கைப்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் என்னையா இது? ஐயா மன்னிக்க வேண்டும், இது நாங்கள் பல ஆண்டுகளாக பின்பற்றி கொண்டு வருகிற ஒரு விரதம். அப்படியா? சரி வா, இங்கே நீ சரிப்பட மாட்டாய். இந்த ஊரினுடைய நீதிமன்றம் இங்கே இருக்கிறது. பெரியவர்களை எல்லாம் கூட்டி அவர்கள் முன்னர் நான் கேட்க போகிறேன்.
ஒரு காலத்தில் திருக்கோயில்கள் தான் நீதிமன்றங்கள். எந்த வழக்காக இருந்தாலும் கொண்டு போய் திருக்கோயிலிலே சொல்லுவார்கள். அங்கேதான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். ஒரு காலத்தில் திருக்கோயில்கள் தான் கல்வி சாலைகள். யார் எந்த கல்வி படிக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் கோயிலிலே கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு காலத்தில் திருக்கோயில்கள் தான் கலை வளர்த்த கூடங்கள். ராஜராஜ சோழன் 108 நடன கரணங்கள் இன்றைக்கும் திருக்கோயிலிலே வடித்து வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் திருக்கோயில்கள் தான் நெல் களஞ்சியங்கள். நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டதென்றால் மக்களுக்கு வாரி வழங்குவதற்காக உணவு களஞ்சியமாக திருக்கோயில்கள் இருந்தன. அதனாலதான் இன்னைக்கும் கோயில் கோபுரத்துல பொன்னையும் மணியையும் நெல்லையும் கொட்டி மூடி கலசம் வைத்து கும்பாபிஷேகம் செய்கிறோம். எப்ப திருக்கோயிலை விட்டு கல்வி சாலைகளை பிரித்தோமோ அப்பொழுதே அவை வணிக கூடங்களாக மாறிவிட்டன. என்றைக்கு திருக்கோயிலை விட்டு கலைகளை பிரித்தோமோ அவை இன்றைக்கு வெறும் ஆபாச கூடமாக மாறி போய்விட்டது. வந்திருக்கிற அடியவர் சொன்னார், வா கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனார். மக்களை எல்லாம் கூட்டி நிறுத்தினார். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வழக்கை நீங்கள் சந்தித்திருப்பீர்களா? மனைவியினுடைய கரத்தை பற்றி நான் திருக்குளத்துக்குள்ளே மூழ்க மாட்டேன் என்று ஒருவன் சொல்லுகிறார். அப்படின்னா அவன் களவாடிதான் இருக்கணும். அத்தனை பேரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார் திருநீலகண்டர், ஐயா, ஒரு மூங்கில் தண்டை கொண்டு வந்து அந்த மூங்கில் தண்டினுடைய ஒரு பாகத்தை என் மனைவி பிடித்துக் கொள்ளட்டும், இன்னொரு பாகத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், இருவருமாக நீரிலே மூழ்கி நீங்கள் சொன்னபடியே சத்தியம் செய்கிறோம் என்றார். அப்பொழுதும் விட்டபாடில்லை. ஏன்? இவர் எதற்காக இப்படிப்பட்ட விரதத்தை வைத்திருக்கிறார்ங்கிறது ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியணுமே. அதுக்காகத்தானே இப்ப இந்த சோதனை வைப்பதற்கு காரணமே அதுதானே. அதனால் சொன்னார், நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். உன் பிள்ளையின் தலையிலே சத்தியம் செய் என்றால் பிள்ளை இல்லை என்கிறாய், உன் மனைவியின் கரம் பற்றி மூழ்கி சத்தியம் செய் என்றால் மூங்கில் தண்டை கொண்டு வந்து ஒரு புறத்தை அவள் பிடித்துக் கொள்வாள், இன்னொரு புறத்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்கிறாய், இது என்னடா நாடகம் என்றார். அப்பொழுதுதான் திருநீலகண்டர் உணர்ந்து கொண்டார், தன்னுடைய தவறை நினைத்துக் கொண்டார். ஐயா, இறைவனை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய என்னுடைய ஜீவன் ஒரு சிற்றின்பத்திலே மூழ்கியது. மனைவி ஒருத்தியே தெய்வம், மனையாள் தருவதே சுகம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய நான் கொஞ்சம் நிலை தடுமாறி போனேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனைவி ஒருத்தியே தெய்வம், மனையாள் தருவதே சுகம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய நான் கொஞ்சம் நிலை தடுமாறி போனேன். இன்றைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் உயர்ந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அத்தனை பேருக்கும் ஆணி அடிப்பது போல் பசுமரத்தாணியாக முதல் வரலாற்றையே சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதனால் சொன்னார், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் சிற்றின்பத் துறையிலே இன்பத்துறையில் எளியரானேன். அதான் சேக்கிழாருடைய தொடர். இன்பத்துறையில் நான் எளிமையானவனாக இருந்தேன். என் மனைவியை தெய்வமாக நினைக்காமல் மற்ற பெண்களை நாடிச் சென்றேன். அதற்கு தண்டனையாக என் மனைவி சொன்னாள். என்ன வார்த்தை தெரியுமா? எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்றார். ஏண்டாவ அந்த வார்த்தையை சொன்னான்னா, உண்ணும் போதும் திருநீலகண்டம், நீர் பருகும் பொழுதும் திருநீலகண்டம், பாய் விரிக்கும் பொழுதும் திருநீலகண்டம், படுத்து உறங்கும் பொழுதும் திருநீலகண்டம், கனவிலும் திருநீலகண்டம், கண் திறந்தாலும் திருநீலகண்டம் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர், மனைவி தன் தவறை மதித்தாள், உணர்ந்து கொண்டாள் என்று நினைத்து கொண்டு அவளை சென்று அப்படி அணைக்கப் போகிற பொழுது அந்த பெண்மை சொன்னதாம், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த வார்த்தையின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், என்னை தொடாதீர்கள், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்றார். அதுல ஒரு சொல் தான் நமக்கு மிக முக்கியம். எம்மைன்னு போட்டார். அதுக்கு என்னடா பொருள்னா தன்மை பன்மைன்னு இலக்கண விதிப்படி. அந்த பெண் என்ன சொன்னாலாம்? எம்மைன்னு சொன்னா. இவர் எப்படி பொருள் புரிந்து கொண்டாராம்? நீ எப்பொழுது என்னை தீண்டுவீராயின்னு சொல்லல, எம்மை என்று சொன்னாய் அல்லவா, உன்னை மட்டுமல்ல உன் குலத்தையே நான் தீண்ட மாட்டேன் எம்மை என்று சொன்ன காரணத்தினால்னு சொன்னாராம். என்ன காரணம்? கணவனை திருத்துவதற்கு மனைவி சொன்ன ஒரே வார்த்தை, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்.
அப்படி என் மனைவி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியது. விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய துறவி, ஞானி. ஆனால் அவர் மேனகையால் கெட்டுப்போனார். இந்திரன் தேவர்களுக்கு தலைவன், அவன் அகலிகையால் கெட்டுப்போனான். காசியப முனிவரையா முற்றும் துறந்தவர் மாயையால் கெட்டுப்போனார். அழகாக இருக்கவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து துறவிகளே கெட்டு போகிற பொழுது மனித குலத்திலே சாதாரண மனிதனாக இருந்த திருநீலகண்டர் கட்டிய மனைவியையே தொடாமல் வாழ்ந்திருக்கிறார் என்றார். முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மேல்பட்ட நிலையிலே மனிதன் மனது வைத்தால் வாழ முடியும். அந்த மனக்கட்டுப்பாடு எனக்கு வேண்டும். ஒரே வீட்டில், ஒரே அறையில், ஒரே படுக்கையில் என் மனைவியின் மீது என் விரல் தீண்டாது காரணம் திருநீலகண்டம் என்று அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்று வாழ்க்கையை வேதமாக நினைத்து வாழ்ந்தேன். ஆகவேதான் என் மனைவியினுடைய கரத்தை பற்ற முடியவில்லை என்று சொன்னார். இதைத்தானே இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக நான் உன்னை துன்பப்படுத்தினேன் என்று ஈசன் சொல்ல, அவர்கள் இருவரும் அந்த கோலை பிடித்து கொண்டு உள்ளுக்குள்ளே மூழ்கி எழுகிறார்கள். இதுவரையில் அவர்கள் இழந்த அழகு, வயது, இன்பம் அத்தனையும் முழுமையாக பெற்று இளமை உடையவர்களாக அவர்கள் இருவரும் எழுந்து நிற்கிறார்களாம். அதற்கு முன்னாலே ஒரு தொடரை போட்டார் சேக்கிழார். வடிவார்ந்த மூப்பினை இழந்தார்கள்னர். அது என்னடா வடிவான மூப்பு? எங்கேயாவது வயசானவர்களை பார்த்து ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோமோ? இளமையானவர்களை பார்த்து தானே அழகுன்னு சொல்லுவோம். ஆனா நல்லா யோசித்து பாருங்கள், மகாத்மா காந்தியடிகள் இளமையா இருக்கும் பொழுது அழகு இல்லை. அவர் முதுமையா மாறி கையில ஒரு கோலை ஏந்தி கொண்டு விறுவிறு விறுவிறு விறுவென்று நடக்கிற பொழுது அதற்கு இணையான அழகு எந்த இளைஞனுக்கும் இல்லை. திருநாவுக்கரசு பெருமான் தள்ளாத வயது, 80 வயது, தடுமாறுகிற நிலையிலே கூட அந்த உழவார பணி செய்வதற்காக கருவியை ஏந்திக் கொண்டு திருச்சுற்று வலம் வருகிற பொழுது எங்கே என்னுடைய அடியவர்கள் சிவா 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 என்று சொல்லுகிற நேரத்தில் காலிலே கொஞ்சம் முள் குத்தி விட்டால் ஐயோ என்று சொல்லிவிடுவார்களோ என்பதற்காக திருச்சுற்றிலே கிடக்கிற கல்லையும் முள்ளையும் 80 வயதிலே மூத்ததோர் வடிவ அழகாக நிறைந்து நின்றாரே, அது அழகு. இளைய அழகெல்லாம் அழிந்து போகிற அழகு. இப்ப நம்ம அழகெல்லாம் 20 வயசுல நான் இப்படித்தான் இருந்திருப்பேனா? 30 வயசுல இப்படித்தான் இருந்திருப்பேனா? நாம ஏன் போட்டோன்னு ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம்? நானும் ஒரு காலத்தில் இவ்வளவு அழகாக இருந்தேன் என்று எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக. ஆனால் ஆண்டவனுடைய அழகு இருக்கிறதே, அழியா அழகு. அதனால் சொன்னார், இழந்து விட்ட அழகையும் வயதையும் இன்பத்தையும் எல்லாவற்றையும் மீண்டும் பெற்று நிற்கிறாராம். இளமை ஆக்கினார். இன்னமும் சிதம்பரத்திலே திருப்புலீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இளமையாக்கினார் திருக்கோவில் என்று இன்றைக்கும் இருக்கிறது. இறைவனுக்கு யார் உற்றார், யார் அயலார்? அற்புதமாக தனிப்பாடல் திரட்டை பாடுங்கள் நீங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையை சொல்லி இருப்பார்கள். இந்த சிவபெருமான் இருக்காரே, பலபட்டடை சொக்கநாத புலவர் பெருமானை பார்த்து அழுதாராம். நீ ஒரு தாயில்லா பிள்ளை. ஏண்டானா? அதனாலதான் போறவன் வர்றவெல்லாம் உன்னை அடிச்சுட்டு போறான். யாரு? ஆமா, ஒருத்தன் அடிச்சான் வில்லால. யாரு? அர்ஜுனன். இன்னொருத்தன் அடிச்சான் செருப்பால. யாரு? கண்ணப்ப நாயனார். இன்னொருவன் அடித்தான் கல்லால, சாக்கிய நாயனார். வில்லால் அடித்தான், செருப்பால் உதைக்க, வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய. இன்னொருத்தன் இருக்கானே பெரம்பாலேயே அடிச்சான், பாண்டியன். இப்படி போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் வில்லாலும் கல்லாலும் பிரம்பாலும் அடித்திருக்கிறார்களே இறைவா, இக்காசினியில் அல்லார் பொழில் தில்லை அம்பலவானா அன்னை பிதா இல்லாத தாழ்வல்லனோ. உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா இப்படி அடிவாங்க உற்றுப்பாளா? ஒரு தந்தை இருந்திருந்தால் ஓடி வந்து உன்னை கட்டி அணைத்து காப்பாற்றி இருக்க மாட்டானான்னு கேட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் உற்றார், யார் அயலார்?
இறைவன் மீது கல்லாலே அனுதினமும் அர்ச்சித்தவன் அடியவரானான் ஐயா சாக்கிய நாயனார் என்று. இறைவன் மீது வாய் நீரை உமிழ்ந்தவன், தலையிலே வைத்த பூவை வைத்தவன், காலிலே கிடந்த செருப்பை எடுத்து வைத்தவன் அடியவனாக மாறினான் அல்லவா. இறைவன் மீது பிரம்பு கொண்டு அடித்தவன் அவனுக்கு பக்கத்திலே இருந்தான் அல்லவா. இவ்வளவு ஏங்க, சிவபெருமான் எப்பொழுதுமே அபிஷேக பிரியர், திருமால் எந்நேரமும் அலங்கார பிரியர். அவரை தன்னை அலங்கரித்துக் கொண்டு பார்ப்பதிலே மகிழ்ச்சி பெருமாளுக்கு. ஈசனுக்கு எந்நேரமும் நீரிலேயே இருப்பது, நீர் வடிவமாகவே இருப்பது, அபிஷேகம் செய்து கொள்வது, இதிலெல்லாம் மகிழ்ச்சி. அப்படி நீராடுவதிலே விருப்பம் கொண்ட சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு அபிஷேகம் செய்து கொண்டு அலங்காரம் செய்யணும்னு ஆசை வந்தது. தன்னை அலங்காரம் செய்து கொண்டு ஆடியிலே பார்த்தாராம். ஆடியிலே பார்த்தவுடன் தன்னுடைய உருவத்தை பார்த்து, ஆஹா என்ன அழகான உருவம், சுந்தரமாக இருக்கிறதே இந்த வடிவம் என்று நினைத்தாராம். சுந்தரா வா என்றார். அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக பிறந்தார். அவர் இறைவனை பக்கத்திலே இருந்து கொண்டு அர்ச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழால் பாடுனர். பித்தான்னு பாடினா ஒருத்தன், அவனை பக்கத்திலேயே வச்சார். சும்மா வைக்கல, அவன் கையில திருநீற்றை கொடுத்து பாழும் நெற்றியாக வருகிறவர்களுடைய உள்ளத்திலேயும் நெஞ்சிலேயும் நீரு பூசி அனுப்புவதற்கென்றே சுந்தரரை பக்கத்திலே வைத்தார். பித்தா என்று அழைத்தவனுக்கு பக்கத்திலே இடம். யார் உற்றார், யார் அயலார், யோசித்து பாருங்கள். இறைவனுடைய சிறப்பு பெருமை, அவனுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றை பாடுகிற பொழுதும் அவன் தருகிற அழைப்பு, அவன் பக்கத்திலே இருக்கிற சிறப்பு. அதனால்தான் காரைக்கால் அம்மை பாடினாள், உன் அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க. சான்றோர் பெருமக்களே, பெரிய புராணத்திலே இருக்கிற ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையும் வேதம். அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற பொழுது அது உயர்ந்த நிலையை அடைகிறது. ஆகவேதான் செம்மாந்த நிலையிலே இருக்கிற புராணங்களை எல்லாம் கொண்டு வந்து தொகுத்து கொடுத்து உங்களுக்கு மாலையாக்கி இந்த மன்றத்திலே சமர்ப்பிக்கிறோம். இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. யாம் பாட இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அவனுடைய திருப்பாதத்தை பற்ற வேண்டும் என்பதற்குத்தான். யாரும் அவன் பக்கத்தில் இல்லை, யாரும் அவனை விட்டு விலகவும் இல்லை. யார் உற்றார், யார் அயலார், அதை அப்படியே வினாவை விடையாக்கி பாருங்கள். யார் உற்றார், யார் அயலார்? என் மாணவனிடத்தில் கேட்டேன், 3வது உலகப் போர் நடந்தால் இந்தியா எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அவன் அந்த வினாவை அப்படியே வாங்கி பதிலாக்கினான். 3வது உலகப் போர் நடந்தால் இந்தியா எப்படி இருக்கும் என்று விடையே ஆக்கி காட்டினானே. அதுபோல யார் உற்றார், யார் அயலார் ஆண்டவனுக்கென்று விழாக்களை எழுப்பிக் கொண்டு போனால் யாரடா உற்றார், யாரடா அயலார்? ஈசன் எல்லோருக்கும் இனிமையானவனாக, ஈசன் எல்லோருக்கும் கருணை வடிவானவனாக, தன்னையே வழங்குகிறவனாக, அந்த தயாபரனாக இருக்கிறான் ஈசன் என்ற காரணத்தினாலேதான் அத்தனை பேரும் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆனாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகிற அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பக்தி திருவிழாவை உற்றாரும் இல்லை, அயலாரும் இல்லை, நொதுமலராக ஆண்டவனுடைய திருப்பாதத்திலே நீங்கள் சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்பதையே தன் குறிக்கோளாக கொண்ட காரணத்தினால் அவனை சரணடைவதற்கு உங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த 15வது பக்தி திருவிழாவை சிறப்பான முறையிலே ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்து நிறைவு செய்திருக்கிறது. வருகிற நாட்களிலே மீண்டும் கூடுவோம், மீண்டும் இறை சிந்தனையில் இணைவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ